எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் வேலை வாய்ப்பினை உருவாக்கி தருவதற்கான எந்த நிறுவனங்களும் இல்லை. அதற்கு அருகிலேயே 2 மணி நேரத்தில் மைசூர் மற்றும் பெங்களூர் 4 மணிக்கு சென்றடைய முடியும். எனவே அங்கிருக்கக்கூடியவர்களும் வந்து வேலை செய்யக்கூடிய அளவில் எங்கள் ஊர் இளைஞர்கள் பணி வாய்ப்பு பெறக்கூடிய வகையில் எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு சிறு தகவல் தொழில்நுட்ப பூங்காவினை அமைத்து தருவதற்கு அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத்தாளர்களே, இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன். நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது. மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை. ஒரு சின்ன பங்கு தான் இந்த எல்கோசஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது. பாக்கி டைடல், நியோ டைடல்லாம் தொழில்துறையில் செயல்பட்டு வருகிறது. அது அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை. அது மாண்புமிகு உறுப்பினர் கேட்காங்க. மாண்புமிகு அமைச்சர், இதெல்லாம் நீங்க உள்ளுக்குள்ள பேசி சிஎம் பேசி முடிவு எடுக்க வேண்டியது. பாசிட்டிவா பதில் சொன்னா உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டப்பேரவையில் மனம் நொந்து பேசியிருக்கிறார் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன். இதனால் சபாநாயகர் அதிர்ச்சி அடைந்து இப்படி பேச வேண்டாம், பாசிட்டிவாக பேசுங்கள் என ஆலோசனை வழங்கியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்கள். வணக்கம். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி பதில் நேரத்தின் போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் கேள்வி எழுப்பினார். அவர் கேள்வி எழுப்பும் போது தன்னுடைய கூடலூர் தொகுதிக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும் வகையில் சிறிய அளவில் ஐடி பார்க் ஒன்று அமைத்து தர வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், அவர் ஐடி துறை அமைச்சர் என்ற காரணத்தினால அவரிடம் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அவர் பேசும்போது தமிழகத்தை பொறுத்தவரையில் இது போன்ற நிறுவனங்கள் எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டில் கிடையாது, வேறு அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. எனவே எந்த அமைச்சரிடம் நிதி இருக்கிறதோ, திறன் இருக்கிறதோ, அதிகாரம் இருக்கிறதோ அந்த துறை அமைச்சர்களிடம் நீங்கள் சென்று கேளுங்கள், என்னிடம் கேட்காதீர்கள். இந்த அவையில நான் பலமுறை பதிவு செய்து விட்டேன். கேட்கும் நிதிகள் கிடைப்பதே கிடையாது. நிதி பற்றாக்குறை இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கையை நான் எப்படி செய்து தர முடியும்? எனவே யாரிடம் அதிகாரம் இருக்கிறதோ, யாரிடம் நிதி இருக்கிறதோ, யாரிடம் இவற்றையெல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய திறன் இருக்கிறதோ அவரிடம் சென்று கேளுங்கள், என்னிடம் கேட்காதீர்கள் என்ற வகையிலே அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் மனம் நொந்தபடி ஒரு பதிலை கொடுத்தார். இதனால் அதிர்ச்சி அடைந்த சபாநாயகர் அப்பாவு, நீங்கள் இது போன்று பேசலாமா? இது உள்ளே பேச வேண்டிய விஷயம், நீங்கள் முதலமைச்சரிடம் தனியாக பேசுங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பாசிட்டிவாக பதிலை கூறுங்கள் என்று ஒரு ஆலோசனை கூறினார். இது ஆளும் தரப்புக்கு மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. காரணம், சட்டப்பேரவையிலே ஒரு கேள்வி எழுப்பினால், ஒரு கோரிக்கையை வினாவாக எழுப்பினால் அந்த கோரிக்கையை செய்து தருகிறேன் அல்லது இப்போதைக்கு செய்து தர முடியாது, இது போன்ற பதில்கள் தான் வரும். ஆனால் என்னால் செய்து தரவே முடியாது, போதுமான நிதி இல்லை, என்னிடம் அதிகாரம் இல்லை, யாரிடம் அதிகாரம் இருக்கிறதோ அவரிடம் சென்று கேளுங்கள், என்னால் இதை செய்து தர முடியாது என்று வெளிப்படையாகவே அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் சொன்ன பதில், அவர் ஏற்கனவே மனவேதனையில் இருக்கிறாரா, விரக்தியில் இருக்கிறாரா, அதனுடைய வெளிப்பாடா, அல்லது எப்போதும் போல வெளிப்படையாக அவர் தன்னுடைய கருத்துக்களை பேசிவிட்டாரா என்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.